அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, இந்த உலகில் மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது பல விஷயங்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று பொருளாதாரம். செல்வமும் காசும் பணமும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். அதிலும் குறிப்பாக எனக்கு வரும் ரிஸ்கில் பறக்கத் வேண்டும், எனக்காக எழுதப்பட்ட செல்வம் எனக்கு வந்து சேர வேண்டும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் பல நேரங்களில் அல்லாஹ்விடம் கண்ணீர் மல்க துஆ செய்கிறோம், இல்லையா? அப்படியானால் பொருளாதாரத்தை அதிகரிக்கவும் அதில் பறக்கத்தை பெறவும் குர்ஆன் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? இதற்கான அற்புதமான வழிகாட்டுதல் திருக்குர்ஆனின் 29வது ஜுசுவில் உள்ள சூரா நூஹில் சொல்லப்பட்டுள்ளது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூகத்தாரிடம் கூறிய உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். உங்கள் இரப்பிடத்தில் நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனாக இருக்கிறான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு 3 பெரும் அருள்களை தருவான் என்று. முதல் அருள், வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிய வைப்பான். இரண்டாவது அருள், உங்களை பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறச் செய்வான், ரிஸ்கை விசாலமாக்குவான். மூன்றாவது அருள், உங்களின் சந்ததிகளை அதிகரிப்பான். பிள்ளை வேண்டி கண்ணீருடன் பிரார்த்திக்கும் தம்பதிகளுக்கு இது ஒரு பெரிய நற்செய்தி. ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சோதனைகள் வருகிறதே, பொருளாதாரம் நெருக்கடியா இருக்குதே, பிள்ளை இல்லையே, அதற்கெல்லாம் நம்ம பாவம்தான் காரணமா? இப்படி தவறாக இந்த வசனத்தை பொருள் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் இங்கே நம்மை குற்றம் சாட்டவில்லை, ஒரு வழியை காட்டுகிறான். இதைச் செய்தால் இதைப் பெறலாம் என்று சொல்லுகிறான். எனவே பொருளாதாரத்தில் பறக்கத் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதிகமாக இஸ்திக்பார் செய்வது. அஸ்தஃபிருல்லா, அஸ்தஃபிருல்லா, அஸ்தஃபிருல்லா. இதை உங்கள் நாவிற்கு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாளில் 70 தடவை, வேறு சில அறிவிப்புகளில் 100 தடவை இஸ்திக்பார் செய்வதாக வந்திருக்கிறது. இதுதான் முதல் வழி. இரண்டாவது வழி நமக்கெல்லாம் தெரிந்த, ஆனால் அதன் ஆழம் நமக்கு முழுமையாக புரியாத ஒரு துஆ. சூரத்துல் பகராவில் அல்லாஹ் சொல்லும் அந்த துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். இந்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் உங்கள் பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான். எங்கே தடை இருக்கிறதோ, எங்கே அடைப்பு இருக்கிறதோ, அந்த எல்லா தடைகளையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு வசனத்திற்குள் அல்லாஹ் எத்தனை நன்மைகளை அடக்கி வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த துஆவின் பொருள், இறைவா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதைக் கொடு, மறுமையிலும் நல்லதைக் கொடு, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. அதனால்தான் காபத்துல்லாவில் தவாப் செய்யும் போது ருக்குன் யமானி மற்றும் ஹஜருல் அஸ்வத் இடையிலிருந்து துஆவை மட்டும் தொடர்ந்து ஓதச் சொன்னார்கள் நபிகள். துன்யாவின் நல்லது என்றால் என்ன? அறிஞர்கள் சொல்கிறார்கள், 1 நல்ல ஆரோக்கியம், 2 விசாலமான வீடு, 3 நல்ல மனைவி, 4 விசாலமான ரிஸ்க், 5 பயன் தரும் கல்வி, 6 சாலிஹான நல்ல அமல்கள், 7 தேவையான நல்ல வாகனம், 8 உயிரோடும் இறப்பேர். பிறகும் மக்களின் நல்ல பெயர். இந்த எல்லாவற்றையும் ஒரே துஆவில் கேட்கும் வாய்ப்புதான் ரப்பனா ஆத்தினா என்ற துஆ. வீடு இல்லாமல் தவிக்கும் பலர், கல்வியில் முன்னேற விரும்புவோர், ரிஸ்கில் பறக்கத் தேடுவோர் இந்த துஆவை உறுதியோடு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தருவான். சுருக்கமாக சொன்னால், பொருளாதாரத்தை பெருக்கவும் அதில் பறக்கத்தை பெறவும் 2 முக்கிய வழிகள். 1 அதிகப்படியான இஸ்திக்பார், 2 ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த துஆ தெரியாதவர்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்து தருகிறேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இது போன்ற குர்ஆன் ஹதீஸ் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு ஷேர் செய்யுங்கள்.